சென்னையில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இப்போது சற்று நேரம் குறைவாக இருந்தாலும் அதிகாலை இடியுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. சென்னையில் குறிப்பாக அண்ணா சாலை, பூந்தமல்லி சாலை, பிரதான சாலையில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. கத்திப்பாரா அந்த மேம்பாலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் தண்ணீர் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் சிரமமின்றி வாகனத்தை இயக்கி செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. சாலையில் பிரதானமாக செல்லும் பொழுது தண்ணீர் அதிக அளவு தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு மழை வெளுத்து வாங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலே நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கனமழை, அதாவது குறிப்பாக சென்னையில் அதிகாலை முதல் கனமழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சேப்பாக்கம், கிண்டி, தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, அதே போல கோயம்பேடு, அசோக் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. வாகன ஓட்டிகள் அதிகாலையில் சற்று குறைவாக இருந்தாலும் தற்போது பல்வேறு பணிகளுக்கு செல்லக்கூடிய சூழல் இருப்பதால் தொடர்ந்து வாகனம் இயக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே அதிகாலை என்பதால் வாகனத்தை ரொம்ப சிரமமின்றி வாகனத்தை இயக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையில ஒரு இடைவெளிக்கு பிறகு அதிக கனமழை பெய்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. சாலையில தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஏன்னா மழைநீர் வடிகால் கால்வாய் அகலப்படுத்தி தொடர்ந்து அந்த பணிகளை அரசு சார்பில் செய்திருந்தாலும் தற்போது ஒரு சில இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு சாலையிலே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. சென்னையில தொடர்ந்து அதிகபட்சமாக மழை பெய்யக்கூடிய சூழல் உருவாக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தை தொடர்பாக இருப்பது அதிகபட்சமாக சென்னையில மழை பெய்தா இருப்பதாக தகவல் தெரிகிறது. எத்தனை சதவீதம் எவ்வளவு மழை பெய்தா இருக்கு இன்னும் சற்று நேரத்தில் வானிலை ஆய்வு மையம் அதிகாரிகள் தகவலை தெரிவிப்பார்கள். தற்போது தொடர் மழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் மிக சுமூகத்திலேயே வாகனத்தை இயக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.